பொசிஷன் தான். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தேசத்தை நீ சுற்றி திரிகிற இந்த தேசத்தை, நீ இப்போ இருக்கிற இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா சொந்தமா தருவேன். ஆண்டவர் அப்படி வாக்குரைச்சிட்டாரு. சொன்ன பிற்பாடு அடுத்ததுக்கு நகர்றாரு ஆண்டவர். ஆனா அமைதியா இருக்கு, வாழ்க்கை அமைதியா தான் இருக்கு. சூழ்நிலைகள் எதுவும் மாறல, கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு, எதுவும் பேசல. இப்ப அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்து போகிறார். நமக்கு நிறைய நேரங்களில் கர்த்தர் நகர்ந்து போகிறது தெரியவே தெரியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் சொல்லுங்களேன், ஒன்னும் நடக்கல. இவ்வளோ நாளா ஜோம் பண்ற, ஒன்னும் நடக்கல. எவ்வளோ பாஸ்டிங் போட்டேன், எவ்வளோ ஜோம் பண்ணிட்டேன், ஒன்னும் நடக்கல. நடக்கும். கர்த்தர் சொன்னது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும்படி செய்வார். அவர் எப்பொழுதுமே நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் நமக்கு கூட இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் போயிடலாம். நமக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்க இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்கவங்க கூட போயிடலாம். ஆனால் ஒரு நாளும் நம்ம விட்டு விலகாதவர், நமக்காக கூட இருந்து நிற்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், யாவையும் செஞ்சிருவார். நான் என்னுடைய ஃபோக்கஸ்லாம் எப்படி தெரியுமா, நான் என் லைஃப்பில் எப்படியாவது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆகிடணும், கிரிக்கெட்டில் ப்ரொஃபஷனலாக போயிடணுன்ற